ஒரு மருமகளோட இருதயம் துக்கப்படுது, ஒரு மருமகளோட இருதயம் அங்கலாய்க்குது, ஒரு மருமகளோட இருதயம் வியாகுலப்படுது. நான் சொல்றேன், அந்த குடும்பத்துக்கு சாபம். இவன் என்ன நினைச்சிருவா, ஐயோ நம்ம அடிக்கிற முப்பத்தி எவனுமே சிரிக்க மாட்டான், நம்மள கலாய்ப்பான், இந்த பொண்ணு சிரிக்குதுடா, நமக்கு ஒரு அடிமை சிக்கிச்சுன்னு இவன் என்ன பண்ணுவான், நைட்டெல்லாம் முகத்தை கழிச்சு. இன்னைக்கு மாமியார்கள் கொடுமை தேசத்துல பெருகி போச்சு. தயவு செய்து சபையின் மாமியார்கள், தேவ பிள்ளைகள், உங்களுடைய மருமகளை உங்க மகளா பாருங்க. கல்யாணம் முடிஞ்சு வந்து 2 நாள்ல பிடி வாத்தியார் மாதிரி போய் விசில் அடிச்சு அவங்கள உருட்டி பரட்டுறது. திருமணம் மாதிரி வராங்கன்னா ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறவரை கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயா விடுங்க. ஒண்ணு ஒரு உலகத்தை விட்டுட்டு இன்னொரு உலகத்துக்கு வராங்க, அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப வந்தவனே ஆகா ஒரு கொத்தடிமை சிக்கிடுச்சு அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காங்க, சாபம் அது. நீங்க உங்க மருமகளை எப்படி ட்ரீட் பண்ணீங்கன்னா அதே போல உங்க மகள் போற இடத்துல அங்க உங்க மகளை ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. நீங்க மருமகளை ஒரு அந்நிய பெண்ணா பார்த்துட்டு நீங்க ஊரெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லி, நான் ஊரெல்லாம் போய் இயேசுவினுடைய பிள்ளை, நான் கிறிஸ்டின்னு பெருமையா சொல்றதுல வெக்கக்கேடு. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க இல்லையா? மருமகளை மகளா பாருங்க. உங்க மகளை தூங்க விடுவான், வாழ்க்கையில நடந்த எல்லா ஹிஸ்டரியும் குழம்பி தள்ளி நிற்பேன். இதுல இடையில ஒரு மொக்க ஜோக்க வேற அடிப்பான். அந்த பொண்ணும் பாவம், ஐயோ நம்ம வீட்டுக்காரன் ஜோக்க அடிக்கிறாரு, நம்ம சிரிக்கலன்னு எப்படின்னு அதுவும் சிரிச்சு வச்சிரும். இவன் என்ன நினைச்சிருவான், ஐயோ நம்ம அடிக்கிற மொக்க ஜோக்கு எவனுமே சிரிக்க மாட்டான், நம்மள கலாய்ப்பான், இந்த பொண்ணு சிரிக்குதுடா, நமக்கு ஒரு அடிமை சிக்கிச்சுன்னு இவன் என்ன பண்ணுவான், நைட்டெல்லாம் மொக்க ஜோக்க அடிச்சுருக்காது. அந்த பொண்ணு வேற வழி இல்லை, நம்ம வீட்டுக்காரன் ஜோக்க அடிக்கிறானே நம்ம தான் சிரிச்சு, அவனு அதுவும் சிரிக்கிறது. அண்ணா என்ன இவன் ஜோக்க அடிச்சு வாழ்க்கை வரலாறு சொல்லி துக்கத்தை இன்பத்தை எல்லாத்தையும் பருமாறி இவருடைய வாழ்க்கை வரலாறுல காவாஜி தான் சொல்லிக்கிறேன். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. அப்பதான் தூங்கிருப்பாங்க. அரை மணி நேரத்துல ஈரான் குண்டு போட்ட மாதிரி கதவை ஒரு அம்மா வந்து தட்டும். யாரும் பார்த்தா மாமியார். என்ன நீங்க இவ்வளவு நேரமா தூங்குவீங்க, எழுந்துவா, எவ்வளவு வேலை இருக்கு, உடனே உட்கார வச்சு டீச் பண்றது, இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும், செல்லம் கொடுக்கூடாது. எங்க நடக்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை பெத்து எடுத்து அவங்க வேற அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, மருமகளே புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? ஒரு பெண் வந்து இன்னொரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு வாங்க, அதுலயும் அரேஞ்ச் மேரேஜ் இருக்கு பாருங்க, ஐயோ அதெல்லாம் பயங்கர கொடுமைங்க இல்லையா? அந்த பொண்ணு பண்டலூர் ஜூக்கு வந்த மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அதுக்கு தெரியாது. சிரிக்கிறானா அழுகுறானா, இவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி நடக்கணும்னு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ண தெரியாது. ஒரு பக்கம் விட்டு வந்த கிரகணத்தை குறிச்சதான துக்கம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் அம்மா அப்பா பார்க்கலாம் எப்படி இருக்கு. 20-22 வயசு வரை தூக்கி வளர்த்து கொஞ்சம் பெத்தவங்களை விட்டுட்டு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு இருக்கிறது எப்படி இருப்பாங்க இல்லையா? என் பொண்ணை நான் ஸ்கூல்ல விட்டு வருவேன், என் பொண்ணு அழுவா. அதாவது நான் விட்டு வரேன், அம்மா அப்பா விட்டு போறாங்க ஸ்கூலுக்கு, நினைச்சு பாருங்க, அது குழந்தை அழுவுது. புதுசா கல்யாணம் முடிஞ்சு தன் வீட்டை விட்டு வர்ற அந்த 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 மருமகளோட இருதயம் எப்படி தெரியுமா இருக்கும்? வெளியே அழமாட்டாங்க, ஆனா உள்ள அது கதறிட்டு இருக்கும் இல்லையா? அந்த கதறல அந்த குடும்பம் சந்தோஷப்படுத்தணும். உங்க அம்மா அப்பாவை மாதிரி நாங்களும் உங்களுக்கு ஒரு அம்மா அப்பா, உங்க குடும்பத்தை பாரு இதுவும் ஒரு சொர்க்கம், நீங்க வந்து அவங்களுக்கு வந்து காண்பித்து கொடுக்கணும் இல்லையா? இது ஒரு நரகம் அப்படிங்கறத அவங்க காண்பித்து கொடுக்க கூடாது, சாபம் இல்லையா? தேவன் இருதயத்தை ஆராய்ச்சி பார்க்க. ஒரு மருமகளோட இருதயம் துக்கப்படுது, ஒரு மருமகளோட இருதயம் அங்கலாய்க்குது, ஒரு மருமகளோட இருதயம் வியாகுலப்படுது. நான் சொல்றேன், அந்த குடும்பத்துக்கு சாபம். அதே மாதிரி கணவன்மாரும் மனைவியை புரிஞ்சுக்கிடுங்க. மனைவிக்கு உங்களை விட்டா யாருமே கிடையாது. அவங்க பலவீனமான பாண்டம். பெண்களுக்கு பலனுள்ள ஒரே ஒரு பகுதினா வாய் தான். அந்த வாயை மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. ஆமா, நல்ல விலை உயர்ந்த ஹெட்போன் வாங்கி காதுல வச்சிருங்க. ஆமா, ஃபேமிலியில பிரச்சனை வராம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பா ஒரு சோனி ஹெட்போன் வாங்கி வச்சுக்கோங்க. ஆமா, பெர்க்மான் சார் பாட்டை எடுத்து போட்டு பிரச்சனை வரும்போதெல்லாம் காதுல வச்சுட்டு சோத்திரம் சொல்லிட்டு இருங்க இல்லையா? மத்தபடிக்கு பாருங்க, பெண்கள் இல்லாம குடும்பத்தை கட்டவே முடியாது இல்லையா? அவங்க ஏதோ ஒரு எமோஷன்ல வாய் பேசுறாங்கன்னா நீங்க அமைதியா என்ன பண்ணுவீங்க, வந்துனே இருக்கீங்க. நல்லா கவனிங்க, பெண்கள் பலவீனம் பண்ணலாம், அவங்கள்ட்ட உங்க வீரத்தை காட்டாதீங்க. ஒரு டிராபிக் போலீஸ் உங்களை பிடிச்சிட்டான வீரத்தை காட்டி பாருங்க இல்லையா? காட்ட முடியுதா? அப்புறம் அவன் நம்மளை காட்டுன்னு காட்டுருவான் இல்லையா? வீரத்தை அங்க காட்டுங்களேன். 4 ரவுடி அருவாளோட வர்றேன், அவங்ககிட்ட காட்டுங்களா உங்க வீரத்தை. ஆனா இது பலவீன பாண்டம் தெரியும், அச்சா திருப்பி அடிக்காதுன்னு தெரியும். அது தெரிஞ்சுதானே அடிக்கிறீங்க. சாபம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நான் சொல்றேன், ஒரு மனைவி உன்னை என்னன்னு டென்ஷன் ஏற்றினாலும் சரி, ஆனா அந்த டென்ஷனுக்கோசரம் நீ உன் மனைவியை காயப்படுத்தின, நான் சொல்றேன், உன் மேல பரிசுத்த ஆவியானவர் இல்ல, நீ ஒரு கிறிஸ்தவனே கிடையாது, பரலோகமே கிடையாது. உங்க கையில கொடுக்கப்பட்ட மனைவிய நீங்க எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்காம ஃபுல்லா வீரத்தை ஃபுல்லா இந்த பலவீன பாண்டங்கள்ட்ட காட்டுறது. நம்மளுடைய உலக பாஷையில சொல்ல போனா ஆம்பளே கிடையாது, மீசையை வலிச்சிருக்கீங்களா? மனைவியை நான் கோவம் வந்தா டென்ஷன் வந்தா அதை வந்து போக்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மிஷினா நீங்க உங்க மனைவியை யூஸ் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க தயவுசெய்து மீசையெல்லாம் வலிச்சிருங்க. ஆமா, சேரி கட்டிட்டு சுத்துங்க, ஆபீஸ்க்கு சேரியோட போகணும்
இல்ல ஆம்பளைனா ஒரு கெத்து இருக்குதுங்க, ஆம்பளைக்கு ஒரு அழகு இருக்குதுங்க. ஏதோ டென்ஷன் ஆறீங்க, கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லலாம், ஏமா இப்படி பண்ணாத, இது செய்யாத, அவ்வளவுதான். அதுக்கு மேல போய் பெண்களை கொடூரமா தாக்குறது, இதுல உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கா? ஒரு சீக்ரெட் சொல்றேன் பாருங்க. என் வாழ்க்கையில நான் செஞ்ச சீக்ரெட், எனக்கு கத்தர் கொடுத்த ஞானத்துல ஒரு பியாண்ட் தட் என் ஒய்ஃப் போறாங்கன்னா அவங்களுக்கு ஆலோசனை சொல்ற ஆள் யாரு? அவங்க கூப்பிட்டு யாரு? அவங்க அம்மா அப்பா. ஒரு கிலோ கறி வாங்கி பிரியாணி செஞ்சு அவங்க வர வச்சுட்டு அழகா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அவங்க அழகா உட்கார வச்சு பேசிட்டு போயிருவாங்க. எனக்கு தெரியும் இதுக்கு மேல போனா நம்ம பஸ் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா அவங்க அம்மா அப்பா வந்து அழகா அந்த பொண்ணுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அவளுக்கும் ஒரு சந்தோஷம். மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை வருஷங்க வாழ போறோம் குடும்ப வாழ்க்கை இல்லையா? காலையில பூத்து மாலையில காய்ந்து போகிற பூ கோப்பானதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ள போயிட்டு அடிச்சுக்கின்னு பார்த்தீங்கன்னு உங்க மனைவிட்ட சொல்லிருங்க, மனைவிக்கு புரிய வைங்க, புரிஞ்சுக்குவாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க வேத வசனத்தின்படி வாழணும். இயேசு எப்படி வாழ்ந்தாரு அந்த மாதிரி வாழணும். இயேசு பெண்களை எப்படி டீல் பண்ணாரு? இயேசுவோடு கூட பெண்கள் சீசரா இருந்தாங்க. உண்மையா நடத்துறாரு, சூப்பரா நடத்துறாரு. புருஷர்களே உங்க மனைவி இடத்தில் அன்பு கூறுங்க. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடையவான். இது யாருங்க சொன்னது? திருவள்ளுவரா? பைபிள் ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்றாங்க, பொய்யா இருப்பாங்க. மனைவி நன்மையா தானே வாழ்க்கையில வராங்க. அவங்களை நம்ம அநேக நேரத்தில் தீமை ஆக்கிடும். புரியுதா உங்களுக்கு? வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? மனைவியை கண்டடைகிற நன்மையை கண்டடைகிறான். அப்ப சிலத்தில் தீமையான பிரச்சனை வசனம் போய் சொல்லுதா? அவங்களை நம்ம தான் என்ன பண்றோம்? தீமை ஆக்கிறோம். என்னென்ன காரியம் அவங்களுக்கு பிடிக்கலையோ அதைத்தான் நம்ம செய்யறது. அவங்க என்னென்ன காரியத்தில் எரிச்சல் அடைவாங்களோ அதைத்தான் நம்ம செய்யறது. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். நன்மை கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு பிடிக்காத செய்யாதீங்க. இன்னைக்கு ரசம் விஷம் மாதிரி இருந்தா காரணம் என்ன? நீங்க அவங்களுக்கு பிடிக்காத செஞ்சீங்க, அதனால ரசம் என்ன ஆயிடுச்சு? விஷமா மாறிடுச்சு. அதனால தயவு செய்து நிலப்ப, நீ ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு தேவ ஆவியினால நடத்தப்படுகிறேன், ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவன் அப்படின்னா உங்களுடைய விழா எலும்ப நீங்க அருமையா பாத்துக்கணும், அன்பா பாத்துக்கணும். உலகம் சொல்லணும், வா இந்த குடும்பம் இவனை மாதிரி மனைவியை நேசிக்க யாராலும் முடியாதுங்க. உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய இருதயம் மகிழனுங்க. நான் உண்மையிலே சொல்றேங்க, எத்தனை தகப்பனுடைய இருதயம் கதரும் தெரியுமா? ஐயோ இந்த குடும்பத்திலேயே பொண்ணை கொடுத்துட்டேன். நீங்க சமீபமா ஒரு மகள் பாவம், பணக்கார பொண்ணு, எத்தனையோ பவுன் நகைகள் போட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு தன் வாழ்க்கையை முடிச்சிருச்சு. அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, என்ன மன்னிச்சிருங்க அப்பா சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை பழங்க. நான் சொல்றேன், அவங்க பெற்றவங்க எப்படி துடிச்சிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்ந்துருப்பாங்க, எவ்வளவு பாடுபட்டு அந்த குழந்தைய வளர்த்திருப்பாங்க. வளர்த்து இப்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கறக்கு அந்த குழந்தைய கொடுத்திருப்பாங்க. உண்மையில சொல்ற பாருங்க, அந்த தாய் தகப்பனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குடும்பத்துக்கு சாபமாகும். நீங்க வேணா நல்லா கவனிங்க, சில ஆண்டுகள் கழித்து நீங்க பாருங்க அந்த குடும்பம் எப்படி ஒரு சாபத்துல அந்த குடும்பம் அழியுது அப்படின்னு. கவனிங்க. பெற்றவங்களுடைய மனசு, உங்க மாமனார் மாமியாருடைய மனசு துக்கப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. சீதனை கம்மியா கொடுத்தா கவலைப்படாங்க, சோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுப்பாரியா, கர்த்தர் கொடுப்பாரு. அதை நீங்க விசுவாசிங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க எவ்வளவு இழக்கிறீங்களோ அவ்வளவு பெற்றுக்கொள்வீங்க. புரியுதா உங்களுக்கு? உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு எவ்வளவு இக்கட்ட கொண்டாடுறாங்க அவ்வளவு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். புரியுதா உங்களுக்கு? உங்க மாமனார் வீட்டுல எதுவுமே தரல, சோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் தருவாருங்க. கர்த்தரை நம்புங்க. அநேக பேர் சொல்ல வெக்கமா இருக்கு. மாமியார் வீட்லயே எல்லாத்தையும் எதிர்பார்க்க, மாமியார் நான் சொல்றேன், மாமியார் வீட்ல எதிர்பாருங்க எல்லாம் பண்ணா கர்த்தரிடத்துல தயவுசெய்து ஒண்ணு எதிர்பார்த்துறாங்க. நீங்க மாமியார் வீட்டுல கொடுக்கறதே சந்தோஷமா இருந்தா கொடுக்க போறாங்க இல்லையா? அப்படி அவங்க கொடுக்கலையா, கர்த்தரே தடை பண்ணிட்டாரு, கர்த்தர் மேல போடுங்க. நீங்க மாம்சமா போராடி, இன்னைக்கு அனைவரும் மாம்சமா போராடி குடும்பத்துல சமாதானத்தை இழந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கெட்டு போனதுக்கு காரணம் பொருள் ஆசை. மாமனார் வீட்டுல தருவாங்க, மாமனார் வீட்டுல தருவாங்க, என்ன கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க தயவு பொருளாசையோடு இருக்காதீங்க. உண்மையில நான் சொல்றேன், எத்தனையோ மிஷினரிகள் அநாத பிள்ளைகளை கட்டி இன்னைக்கு செல்வந்தர்களா இருக்கிறாங்க இல்லையா? அநாத பிள்ளைகளை கட்டி இன்னைக்கு செல்வந்தர்களா இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்லாத பிள்ளைகளை கட்டி ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. புரியுதா? நீங்க பொருளாசை உள்ளவர்களா, மாமனார் மாமியார் கழுத்தை நெரிச்சு அவங்கள பிரஷர் பண்ணி அவங்கள நீங்க கொடுக்கணும். நீங்க ஆண்டோடைய பிள்ளைன்னா உங்க மாமனார் மாமியார் நீ கொடுத்துருவா, கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. நீ மாமனார் மாமியார்ட்ட முடிஞ்ச வர வாங்கிக்கணும்னு நினைச்சுன்னா வாங்கிக்க, ஆனா கர்த்தர் அவர் தர வேண்டிய எல்லாத்தையும் நிறுத்திடுவார். ஆமா, நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றது வெக்கக்கேடு. பைபிள் படி வாழ்ற மாதிரி, பைபிள் படி எப்படி தெரியுமா இருக்கு? ஆண் பிள்ளைகள் தான் பெண் பிள்ளைக்கு சீதனம் கொடுக்கணும். ஈசாக்கு தான் கொடுக்கணும் சீதனம், பெண் பிள்ளைகள் கொடுத்தது கிடையாது. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தர் தருவாரு நம்பிக்கை இருங்க. கர்த்தர் தந்தால் தானே கர்த்தர் சோதரம். வாழ போறது கொஞ்ச நாள்
சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க. 4 பேருக்கு சந்தோஷமா தியாகியா வாழ்ந்துட்டு போய் ஆண்டவர் பிள்ளை ஆண்டவர் வாழ்ந்தது போல என் இயேசு தியாகியா வாழ்ந்து போனா. யாருக்கிட்டையும் சொரண்டி சொத்து சேர்க்கல. ஆண்டவருக்கு பிள்ளைன்னு சொல்றீங்க, வெக்கமா இல்லையா? தியாகியா வாழ்ந்துட்டு போங்க. ஐயோ என் மருமகனுக்கு நான் கொடுக்கலையேன்னு உன் மாமனார் மாமியார் வருத்தப்படணும். ஐயோ நான் எதுவுமே கொடுக்கல, ஆனாலும் புள்ள என் மருமகன் எனக்கு நின்று செய்யறானேன்னு அவங்க குற்ற உணர்வு ஆகணும். அப்படி அவங்க இருந்து வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்தா அப்படி வாழ்ந்து காட்டுங்க. ஆமாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா இல்லைங்க, கெத்தான வாழ்க்கைங்க. ஆண்டவர் வாழ்ந்துட்டு போனார் பாருங்க. எவெல்லாம் குற்றம் சாட்டினானோ அவனே அவருடைய பாதத்துல விழுறான். அவ்வளவுதான், முச்சாச்சு, இயேசுவை முச்சாச்சு நினைச்சான். இன்னைக்கு உலக நாடுகள்ல அதிக சதவீதம் கிறிஸ்தவர்கள் தான். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் என் ஆண்டவர் சாதாரணமான தெய்வங்களை நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம். தெய்வத்தை பாக்குறது இல்ல, சுயம் மண்டை என்ன சொல்லுதோ, சுயம் என்ன சொல்லுதோ இதை கேட்டுக்கின்னு அடுத்தவங்களை போட்டு டார்ச்சர் பண்றது, அடுத்தவங்க மனசை துக்கப்படுத்தாதீங்க. எவ்வளவு சந்தோஷப்படுத்த ஆண்டவர் சத்துருக்கிற நேசி இந்த வசனத்தெல்லாம் குழி தோண்டி புதைச்சு சிலுவை நட்டிடுறது. ஆனா சர்ச்சைக்கு வந்தா மட்டும் அந்நிய பாஷையில பேசுறது. சர்ச்சைக்கு வந்து அந்நிய பாஷை பேசுறது, வீட்டுக்கு போன உடனே மகனை கூப்பிட்டு எப்பா அவங்க இதெல்லாம் தர்றாங்களே தரலையே போய் என்னன்னு கேளு. நீங்களா ஒரு கிறிஸ்தவங்களா? இது என்ன ஆவி? கெட்டாவி. வாங்குறது இல்ல, கொடுக்கிறது தான் கிறிஸ்துவம். கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. சும்மா பெண்களை கொடுமைப்படுத்தாங்க, சாபம். பல தலைமுறைகள் சாபம். இன்னைக்கு அநேக பெண்கள் என்ன பண்றது வாழ்ந்தது ஆகணும்னு வாழ்ந்து இருக்கிறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, அப்படி ஒரு மனைவி என்னடா பண்றதோட வாழ்ந்து ஆகணும் வாழ்ந்தாங்கன்னா நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க பரலோகத்துக்கு போக வாய்ப்பே இல்லை. உங்க மனைவி உட்கார வச்சுக்காங்க, ஏமா நீ கூட சந்தோஷமா இருக்கிறியா? நீங்க அநேக பெண்கள் பாவம், பலவீனமான பண்டங்கள், சிங்கத்தின் வாயில சிக்கி இருக்கிறது போல வாழ்ந்து இருக்கிறாங்க. சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, புரிந்து கொள்கிறது இல்ல, எரிஞ்சு விழுகிற கணவன், அன்பான வார்த்தைகளை பேசுறது கிடையாது, ஒரு அடிமையை விட மோசமா நடத்துகிற கணவன். இப்படிப்பட்ட சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மனைவியை கண்டறியும் நன்மையை கண்டறிறாங்க. அந்த நன்மையை ஒரு நாளும் தீமையா மாத்திராங்க, கெட்டு போக பண்ணிடுறாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா மனைவிய நேசிக்க, அவங்க பலவீனம் பாண்டும் என்பதை அறிந்து அவங்களை நீங்க கனமா நடத்துங்க.